எம்பெருமான் எம்பெருமான் தில்லையம்பல நடராஜனின் திருப்பாதார விந்தங்களை புரிந்து பணிந்து வணங்கி திருவாவுடைய ஆதீன குருமுதல்வர் நமசிவாய் மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சிவஞான சித்தியர் அதில் நாங்கள் 298வது மந்திரத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இனி வார அந்த மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை கொண்டவை. அப்ப நாங்கள் கொஞ்சம் நீளமான உரையில ஆற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்றால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவையானவை அங்கே தரப்பட்டிருக்கின்றன. இப்ப சிவோகம் பாவனை இயல்பும் பயனும் 898 9வது சூத்திரத்திலோட இரண்டாவது அதிகரணத்தில் உள்ள 2வது பாடல். அது கண்டவை அல்லே நான் என்று அகன்று காண களிபரமும் நான் அல்லேன் எனக் கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்தவரால் அகல அப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி விண்டகலும் மரங்களெல்லாம் கருட தியானத்தால் விடமொழியும் அதுபோல விமலதையும் அடையும் பண்டை மறைகளும் நான் என்றே பாவிக்க சொல்லுவதி பாவகத்தை காணி. ஒரு பெரிய பாடல் இது. என்ன சொல்றார் என்று கேட்டால், கண்ட இவை அல்லேன் நான் என்று அகன்று காணா களிபரம் நான் அல்லேன் என்று கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன் தாழ் நின்ற கலப்பாலே சோகம் என பாவிக்க தோன்றுவன் வேறின்றி விண்டு அகலும் மரங்களெல்லாம் கருட தியானத்தால் விட்டு ஒளியும் அதுபோல விமலதையும் அடையும் பண்டை மறைகளும் அது நானே நின்று பாவிக்க சொல்லுவதே இப்பாவகத்தை காணே சொல்லி அதில் சொல்லுங்க. இங்கே கண்ட இவை என்று சொல்லும்போது இந்த நாங்கள் அறியப்பட்ட விஷயங்கள், ஆன்ம அறிவால பசிஞானத்தால் அறியப்பட்ட இந்த உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு பாசஞானத்தை விட்டு நான் என்று அந்த அகங்கார மமகாரத்தில் அந்த உயிர் இருக்கும் போது அந்த உயிர் அறியுது, இன்னும் அறியுது இந்த பிரபஞ்சம், இந்த தேகம், இந்த உடம்பு கூட சேர்ந்த அந்த தனிகரண போகங்கள் இதெல்லாம், இந்த பாசம் எல்லாம் நான் அல்ல என்று கண்ட இவை அல்லேன் நான் என்று இப்படிப்பட்ட என்னுடைய இந்த பாசஞானத்தாலையும் உலகியல் அறிவாலையும் பசிஞானத்தாலையும் பசிஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நான் என்ற அந்த கண்முனைப்பாலையும் காணப்படுகின்ற அந்த விஷயங்கள் அதெல்லாம் நான் அல்ல. நாங்கள் இந்த தேகம், பிரபஞ்சம், அந்த எல்லா பொருள்களும் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அதுதான் நான் என்று சொல்லி. அப்ப இந்த பிரபஞ்சங்கள், இந்த உடம்பு, இந்த கருவியல் காரணங்கள் எல்லாம் நான் அல்ல என்றதை அறிந்து அதான் கண்ட இவை அல்லேன் நான் என்று அகன்று அவற்றை எல்லாம் விலக்கி அகன்றது அதை தட்டி கழித்து அவற்றிலிருந்து விடுபட்டு காணாய் களிபரமும் நானே இல்லேன் என கருதி. Recording in progress.
காணா களிபரமும் நானல்லே என கருதி இந்த அறிவால, இந்த பாசஞானத்தால, இந்த பசுஞானத்தால சரியா சுட்டி காட்டப்படாது இந்த சிவனும் அதாவது களிபரமும் இறைவனையும் கூட நாங்கள் யாரென்று அறிய முடியாத நிலை இருக்கின்றோம். இந்த காணா சிவபரமும் நான் இல்லை என கருதி இந்த பசு ஞானத்தாலையும் பாசு ஞானத்திலையும் இந்த சிவனையும் நாங்கள் அறிய முடியாது. இந்த சிவனும் நான் 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 என்று சொல்றோம். நான் தான் சிவம் சரியோ, தத்துவம் மசி என்றெல்லாம் சொல்றோம். நான் அதுவானேன் என்று சொல்லுகின்றோம். இப்படியான நிலையில நான் சிவன் என்றதும் இல்லை. காணா சிவ களிபரமும் நானன்றே என கருதி, அதாவது அந்த மற்ற ஞானத்தால பாச ஞானத்தால பசு ஞானத்தால அறிய முடியாத அந்த சிவனை, அந்த சிவனு நான் அல்ல, சிவன் என்னிலிருந்து வேறுபட்டவன் என்றதை நாங்கள் அறிந்து அதான் கருதி. அப்ப இங்கே இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் நான் அல்ல என்றதை அறிகிறோம். அதே போல இந்த சிவப்பரம்பொருளும் நான் அல்ல, எல்லாரெல்லாம் அறிய முடியாத இந்த சிவப்பரம்பொருளும் நான் அல்ல என்றதை அறிந்து காணப்படாத அறியப்படாத உணரப்படாத பரம்பொருளும் நான் அல்ல என்று தெரிந்து சரியோ. அப்ப கசிந்த தொண்டினடும் உழந்து அவன் தாழ் நின்ற கலப்பாலே, கசிந்த என்றது இந்த இறைவனோடு சேர்ந்து உருகிய, கசிவது பெருகி கடலில் மருகி என்று சொல்லுவோம். உளங்கசிந்து அப்ப உளம் உருகி சரியோ, கடலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுது உடல் கம்பித்து. அப்ப அந்த மெழுகு எப்படி உருகி அது அப்படியே கரைஞ்ச போது அப்படியே போல இந்த அன்பும் இந்த தொண்டோட நாங்கள் மனதாரை சேர தொண்டால இந்த அவன் தாழ் நின்ற கலப்பாலே நாங்கள் தொண்டு செய்து அவனுடைய திருவடியை சேருகின்ற அந்த கலந்திருக்கின்ற அத தன்மையாலையும் உணர்ந்து அன்போடு கொண்ட அடிமைத்தனத்தினால் தான் தொண்டு அந்த அடிமைத்தனத்தாலையும் இந்த ஆன்மாவிலே சிவன் அத்துவிதமாக கலந்திருக்கிறான் என்றதை உணர்ந்து தொண்டு செய்யும் போதோ சேவை செய்யும் போதோ இறைவனை உள்ளன்போடு வழிபடும் போதோ கசிந்துருவும் போதோ அவனோடு இந்த உயிர் கலந்திருக்கின்ற நிலை ஏற்படும். அதோடு முக்கியமானது, இறைவனை காண முடியாது, ஆனால் நாங்கள் அன்பால சேவையால தொண்டால அவனை அறியலாம். அதான் கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன் தாழ் நின்ற கலப்பால், நாங்கள் அப்படி அடிமையாக இருந்து அவனை ஆண்டான நினைத்து நாங்கள் இந்த சேவை செய்யும் போது சரிய தொண்டு கிரிய தொண்டு எல்லாம் செய்யும் போது அவன் எங்களை உள்ளத்திலே சேர்ந்திருக்கிறான். அப்ப கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன் தாழ் நின்ற கலப்பாலே சோகம் என பாவித்து, இந்த சோகம் என்பது நாங்கள் துக்கம் என்று சொல்லுவோம். இங்கே சிவோகத்தை சோகம் என்று சொல்றார். சிவோகம் என்றது சிவனாக எங்களை பாவிக்கிறது. சிவோகம் பாவன் என்று சொல்லுவோம். நாங்கள் சிவமான தன்மை சிவமயமான சிவனோடு சேர்ந்திருக்கின்ற அந்த உச்ச நிலையை பெற்று சோகம் என பாவிக்க, சிவோகம் பாவனை செய்து தன்னை சிவனாக பாவிக்க, தானும் சிவனும் வேறல்ல, நான் சிவனோடு சேர்ந்திருக்கிறேன் என்ற அந்த நிலையை நாங்கள் உருவாக்க சோகம் என பாவிக்க, அது சிவோகம் பாவனை செய்யும் போது கடவுளும் நானும் ஒன்று என்ற நிலையில் இருக்கும் போது தன்னை கடவுளாக பாவிக்கும் போது தோன்றுவன் வேறின்றி இந்த கடவுளானவர் இந்த சிவனானவர் காட்சி அளிப்பார் அத்துவிதமாக. சரியா, வேறின்றி வேறு இறைவனும் நாங்களும் வேறு வேறு அல்ல, இறைவன் ஒன்று நான் ஒன்று என்ற நிலையில இருந்து மாறி இறைவனும் நானும் ஒருமித்த தன்மையாக இறைவனும் சிவனும் நானும் ஒன்று என்ற நிலையில் அந்த உயிர் அவனை சேர்ந்து பிரிப்பற இருந்து வேறதன் நின்று அனன்யமாக நின்று தோன்றுவன் அவன் வேறின்றி இறைவன் அந்த தன்னோடு அந்த உயிரை பிரிப்பின்றி கலக்கை செய்து தான் அவனாகவே வருகின்றான். அப்படி காட்சி அளிக்கின்றான் தோன்றுவன். விண்டு அகலும் மலங்கள் எல்லாம், இந்த மலங்கள் எல்லாம்
என்ன செய்யும்? இப்படி இறைவன் வந்து குடியேறின உடனே, எங்களுடைய சேர்ந்திருந்த உடனே, எங்கள் உள்ளத்திலே அவன் கோயில் கண்டு இருக்கும் போது, இந்த ஏற்கனவே குடியிருந்த இந்த மலங்கள் எல்லாம் அந்த உயிரை விட்டு ஓடிவிடும். சரியா? பிண்டு அகலம். அது அப்படியே ஓடி ஒழித்து விடும். அந்த மலங்கள் எல்லாம் இல்லாம போகும். மலங்கள அந்த ஆற்றல்கள் வலிமையெல்லாம் கெட்டுவிடும். பிண்டு அகலம் மலங்கள் எல்லாம் விட்டு நீங்கும். பிண்டு அகலம் விட்டு நீங்கும். இந்த உயிரை பற்றியிருந்த அந்த பந்த பாசங்கள், இந்த ஆணவம் கண்மை மாயம் முதலிய இந்த மலங்கள் எல்லாம் இந்த வலி அடங்கி இந்த உயிரை விட்டு விலகி போகும். சரியோ? அப்ப விலகிவிடும். கருடை ஞானத்தால் விடம் மொழியும். அதுபோல கருட தியானம் என்பது நீங்க படிச்சிருப்பீங்க திருவள்ளுவர்ல, விட நகுல மேவினும் மெய் பாகவனேன் என்று சொல்லி ஒரு வருது. சரியோ? அந்த பாம்பூரனு கடிச்சு விஷம் தலைக்கேறியவன் சாக கிடக்கும் நேரத்துல அந்த பாம்பு வந்து விஷத்தை எடுக்கிற இல்லை. அந்த மந்திரவாதி, அந்த மருத்துவன் அல்லது அந்த விஷயத்தை தெரிந்தவன் தான் ஒரு கருடன் என்று நினைத்து கருடனை பாவித்து அந்த மந்திரங்களை, கருட மந்திரத்தை சொல்லும் போது அந்த விஷம் தானாக இறங்க முடிவார்கள். அதான் கருட தியான முடிவார்கள். பாம்புக்கு போக கருடன் என்று தெரியும். கருடன் ஆக அந்த மந்திரவாதி அந்த கருட மந்திரத்தை சொல்லும் போது ஏறிய விஷம் இறங்கிவிடும். அதான் கருட தியானத்தால் விஷம் நீங்குவது போல பாங்கு படித்தவனுக்கு கருட தியானம் செய்து பாவித்து மந்திரம் செய்வதால் விடம் நீங்குவது போல, அந்த விஷம் இல்லாமல் செய்வது போல விமலதையும் அடையும். இந்த ஆன்மா சுத்தி அடையும். இந்த விமலதை என்றது ஆன்மா. விமலதை என்றது ஆன்மாவை சொல்றார். ஆன்மாவும் சுத்தி அடையும். ஏனென்றால் இறைவன் எங்களோடு சேர்ந்திருந்து இந்த சிவோகம் பாவனை செய்யறது போல, இந்த பாம்பு விஷம் ஒழிகிறதுக்கு கருட பாவனை அவர் செய்யறது போல, ரெண்டும் ஒரே விஷயத்துக்கு அதே விஷத்தை ஒழிக்குது. இது மலத்தை ஒழிக்குது. விமலதையும் அடையும். ஆன்மா சுத்தி அடையும். இந்த மல வலிமையிலிருந்து இந்த உயிரை விட்டு விலகி செல்லும். அதாவது புனிதமும் பாவனையால் நம்மை அடையும். அதான் இந்த புனிதமானது. இந்த விமலதை என்றது புனிதமானவள். சரியா? இந்த உயிர் புனிதமான நிலை அடைஞ்சிருக்குது. மலம் இல்லாத நேரத்துல அது ஒரு தூய தன்மையை பெற்றிருக்கிறது. சிவோகம் பாவனை அடைஞ்சிருக்கின்றது. அந்த நிலையில ஆன்மா இருக்கிற அந்த தன்மைகள், உலக நாட்டங்கள், நான் என்று சொல்லப்படுகிற அந்த அகங்காரம் அமகாரங்கள் எல்லாம் இல்லாம போகும். பண்டை மறைகளும் அது நானேன் என்று பாவிக்க சொல்வது. இந்த பழைய வேதாந்தங்கள் நான் சொன்னது போல, தத்துவம் அசி, நீ அதுவாகிறாய். ஒரு வேத வாக்கியம். தத்துவம் அசி, நீ அது ஆகிறாய் என்று அந்த அந்த அதில் சொல்லி, அது வேதாந்தம் சொல்லுதோ, அது நானேன், நானானேன், நீ அதுவாகிறாய், அது நானானேன் என்று சொல்லுவார். அந்த பாவிக்கை சொல்றது. அதாவது பண்டைய வேதங்களும் பழைய வேதங்களும் இதைத்தான் குறிப்பிட்டு சொல்கின்றன. இது சிவன் வந்து சேர்ந்த உடனே அந்த சிவமான் தன்மை அந்த உயிர் பெற்று சிவோகம் பாவனையை பெற்று அந்த மரங்கள் எல்லாம் இல்லாம போகும்போது அந்த உயிரானது தூய்மை அடைந்து இந்த கழிவுகள் இல்லாமல், குற்றங்கள் இல்லாமல், குறைகள் இல்லாமல், இந்த மலங்கள் இல்லாமல் அதே ஒரு நல்ல நிலை அடைந்து தான் அந்த இறை தன்மையை பெறும். இவனோடு சேர்ந்திருக்கின்ற தன்மை பெறும். இப்பாகவத்தை காணே. இந்த பாவனை, பாவகம் என்று பாவனை எப்படி பாவனை செய்கிறது? அதாவது நீங்கள் சிவனாக உங்களை பாவிக்கிற நிலையை நீ கண்டுகொள்ளுங்கள். இந்த கருடன் போல அந்த மந்திரவாதி பாவனை செய்து அந்த விஷத்தை நீக்குவது போல நீங்களும் இந்த சிவமான் தன்மை உடையவர் என்ற சிவோகம் பாவனை என்று அவனை சேரும் போது இந்த மல பாதனை எல்லாம் இல்லாமல் போகும் என்று சொல்லி சொல்லுகிறார்.
களிபரம் சொல்லுற பார்ப்போம். களிபரம் என்றது மேலான கடவுள். களி என்பது மேலான, கழிக்கிறது என்றில்லை, இங்கே மேலான. பரம் என்பது பரம்பொருள், மேலான கடவுள். சிவன் என்று சொல்லுவன் பரம்பொருள் சிவன். கசிந்த தொண்டோ என்றது அன்போடு கூடிய அந்த அடிமைத்திறம். இறைவனை மனதார நினைத்து, சரி, அவனை அடிமை என்று நினைத்து நாங்கள் இந்த சேவை செய்கிறது, அந்த தொண்டு செய்கிற நிலைமைதான் இந்த கசிந்த தொண்டு. கசிந்து என்றது அன்பு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சம்பந்த சொல்றாரு என்ன, அப்படியான தொண்டு சம்பந்தருடைய சொல்றார். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும். சுப்ராணத்தில் மாணிக்கமாக சொல்றார் கசிந்து என்பது. சரி, அவர் முதல்ல கசிவதி பெருகி கடலென மறுக்கி அகங்குலைந்து அனுகூலமாய் மே விதித்து சகம்பே என்று தம்மை திரிப்ப. இப்ப எல்லாரும் பைத்தியான்னு சொல்லுவார்களாம். அவனோடு சேர்ந்து ஆடி பாடி திரியும் போது சகம்பே என்று இந்த உலகம் அவரை சொல்லுதான். அப்ப கசிந்த அன்பால இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நான் இறைவனுடைய அடியவன், அவனை போற்றுவேன், பாடுவேன், ஆடுவேன், எல்லாம் செய்வோம், எனக்கு அந்த திறமையை கடவுள் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது சோகம் என பாவிக்க. சோகம் ஒரு முக்கியமான ஒரு சொற்றொடர். நாங்கள் எங்களுடைய இந்த தியானங்களில அல்லது பிராணாயாமத்தில பாவிக்கிறோம். சோகம் என்றது அது நான். வேத வாக்கியம் நீ அது, சரியோ, நீ அது என்றது தத்துவம் அசி. அந்த எங்களுடைய ஆகம வாக்கியம், சித்தாந்த வாக்கியம் சோகம், நான் அது. ரெண்டு ஒன்றுதான் சொல்ற முறையில வித்தியாசம். நீ அதுவாகிறாய், அதே வேத வாக்கியம். சோகம் நான் அதுவானேன், நான் அதுதான் நான். ரெண்டும் நீ என்றதுங்க நான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாக்கியங்கள் வித்தியாசமான சொத்தை, அதாவது மகா வாக்கியத்தை கொண்டிருந்தாலும் அவருடைய உட்பொருளை நாங்கள் நல்லா பார்க்கும்போது அதே ரெண்டையும் ஒரே பொருளைத்தான் சொல்லிது. சோகம் என்பது ச அகம் அஸ்மி என்று வரும். ச அகம் சோகம் என்று வரும். ச அகம், ச என்றால் அது, அகம் என்றால் நான், அவன் நான், அது நான், சரியோ, சோகம். அதே போல ச அகம் என்றது, ச என்றால் சிவன், அகம் என்றது நான். சிவோகம் என்பது அப்ப தத்துவமசி, சிவோகம் எல்லாம் இறைவனும் நாங்களும் இந்த உயிரும் ஒன்று என்ற கருத்தை சொல்லுகின்றன. சரியா? அஸ்மி என்றால் ஆகிறேன். சரியா? அப்ப ச சிவன், அகம் நான். இப்ப சிவோகம் என்பதும் இதுதான். சிவகம் சிவோகம், இது சித்தாந்த வாக்கியம். சகம், சரியா, தத்துவம் என்ற சேர்ந்து வரும், அது வேத வாக்கியம். சிவோகம் என்பது சித்தாந்த வாக்கியம். அஸ்மி என்பது நான் அதுவாக ஆகிறேன் என்றது. சரியா? இப்ப சோகம் அஸ்மி என்பது வேதாந்த வாக்கியம், சிவோகம் அஸ்மி என்பது சித்தாந்த வாக்கியம். இவற்றில் ஏதாவது ஒன்றை நாங்கள் பாவனை செய்தால் எங்களுக்கு மலம் சுத்தி அடையும், அவருடைய உயிரை பற்றி இருக்கின்ற இந்த மலத்துடைய ஆதிக்கம் இல்லாமல் போகும். இந்த பாவனையை உணர்த்துகிறது பஞ்சாக்கர முறை. பஞ்சாக்கரம் மூலமாக நாங்கள் இதை உச்சரிக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த குரு மூலமாக இந்த அருள் கிடைக்கும். சிவனை நாங்கள் சேர்ந்திருக்கிற நிலை ஏற்படும். அதுதான் ஈஸ்வர வேத வாக்கியமும் வேதாந்த வாக்கியமும் சித்தாந்த வாக்கியமும் சொல்லு கொஞ்சம் வித்தியாசம். சரியா? சோகம் என்று அது சொல்ல, சிவோகம் என்று சொல்லி சித்தாந்தம் சொல்றது. வேதாந்தம் சோகம், சோகம் வந்து தத்துவம் அசி என்ற சொல்ல விளக்குது. அதே சிவோகம் என்பது நீ சிவனாக இருக்கிற என்பது சொல்லுது. கருட தியானத்தால் விடம் மொழியும் அது போல. இந்த கருட தியானத்துக்கு 3 விதமான மந்திரங்கள் இருக்குது. சரியோ? சரியோ? ஆதி பௌதிகர்களுடன், ஆதி தைவியர்களுடன்,
ஆதி ஆன்மீக எங்களுக்கு நாங்கள் முந்தி பார்த்திருப்போம். பிராரித்த வினையில இந்த 3 சொல் பிரயோகம் இருக்குது. ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீக மொழியில். அதே போலதான் இங்கேயும் இந்த கருட தியானத்திலையும் இந்த 3 விதமா இருக்கிறது. இந்த ஆதி தைவிய கருட மந்திரத்தை நாள்தோறும் பயின்று வந்த பயிற்சி விசேஷத்தால அம்மந்திரமே அனன்ய பாவனை செய்து தன்னறிவு அதன் வசம் பாவனை உரைத்து நின்று பார்க்கும் போது உடன் நீங்குவது. அப்ப இந்த மந்திரம் ஆதி தைவிக அந்த கருட மந்திரத்தை நாங்கள் சொல்ல 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 அதே விஷத்தை நீக்கிற ஆற்றலை பெறும். அதே போலதான் சிவோகம் பாவனை செய்யும் போது எங்களை சிவ விளக்கம் மூலமாகிய இந்த பாசமாகிய விஷம் போகும். இப்ப கருட தியானத்தால் விஷம் எப்படி நீங்குதோ அதே போல சோகம் பாவனையால சிவோகம் பாவனையால இந்த மலன் நீங்கும். இந்த ஆதி பௌரிய கருடன்றது உலகத்துல காணப்படுகின்ற கருடனை பொதுவாக காணுற கருடனை சொல்றது ஆதி பௌதிக கருடன். நாங்கள பரம பார்க்கிறோம். மற்றது ஆதி தைவிய கருடன்றது கருட மந்திரம். கருட மந்திரத்தை இடமாக கொண்டு சேர்றது மந்திரத்தை சொல்றது கருட மந்திரம். அதே ஆதி தைவிய கருடம். ஆதி ஆன்மீக கருடம் என்பது இந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த பயனை தருகின்ற சக்தி, சிவசக்தி. எங்களுக்கு முதல் கருடனை பார்க்கிறோம், அதே கருட மந்திரத்தை சொல்றோம். அந்த கருட மந்திரத்தின் மூலமாக இந்த பலன் கொடுக்கின்ற சிவசக்தியை நாங்கள் சேருகின்றோம். அந்த கருட தியானத்தை நாங்கள் அறிகிற முறை என்று சொல்லப்படுகிறது. நான் சொன்னது போல திருவாய்ப்பயன்ல 47வது அந்த குறள்ல சொல்லப்படுது, விட நகுல மேவினும் மெய்ப்பாவகனின் மேலும் சரியோ இந்த கடலில் இருள் போவதிவன் கண்ணன் சொல்கின்றார். இந்த விட மேறினாலும் சரியோ அந்த பாவிக்கின்ற அந்த மந்திரவாதி கருடனை போல் அவன் பாவிக்கும் போது அந்த விஷம் நீங்கும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லப்படுறதுதான் இங்கே இந்த இதுலையும் சொல்லுகின்றார். அதாவது பாம்பு கடித்து விடமேறியவன் மீது கீரிப்பிள்ளை, இதை கீரியை சொல்றார். சரியா? நகுலம் என்று இங்கே கீரி, அங்கே சொல்ற கருடனை சொல்றார். கீரியும் பாம்பும் பகை என்று சொல்லுவது தானே. இந்த கீரி பிள்ளைய கட்டினால் சரியா அந்த விஷயம் நீங்காது. கீரி பிள்ளைய கொண்டு வந்து விட்ட வச்சுட்டு கீரி பிள்ளை பாம்பு அடிச்ச விஷயத்தை கீரி பிள்ளைன்னா கீரி பிள்ளை ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த மந்திரவாதி தான் ஒரு கீரியாக தன்னை பாவித்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரத்தின் மூலமாக விஷம் இறங்கும். கருட பாவனையும் அப்படித்தான். கருடன் பாம்பு பகை, கீரியும் பாம்பு பகை. அவற்றை நாங்கள் பாவனை செய்து அவற்றாக பாவிக்கும் போது இந்த விஷம் நீங்குவது போல நாங்களும் அந்த சிவ பாவனை அல்லது குரு மூலமாக இறைவனை தியானிக்கும் போது எங்களுக்கும் எங்களுடைய இருள் இல்லாம போகும். இருள் போகணும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த இறைவனுடைய அருள் வேணும். இறைவனுடைய அருள் எங்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னால் தொண்டு பசிந்து உருகிற இறைவனை மனதார போற்றி வணங்குறது, வேறு ஆசைகள் பாசங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது. அப்படியெல்லாம் செய்யும் போது எங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். எங்களுக்கு சிவோகம் பாவனை கிட்டும். சிவோகம் பாவனை கிட்டும் போது இந்த உயிரும் இந்த சிவனும் வேறற்ற நிலையில, இரண்டற்ற நிலையில அனன்யமாக இருக்கிற நிலை, அதாவது அத்திவிதமாக சேருகின்ற நிலை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. விமலதை என்பது இந்த உயிர் சுத்தமான உயிர். விமலதை என்பது இந்த ஆணவம் கண்மை மாயை என்று சொல்லப்படுற மலங்கள் நீங்க உயிரை இங்கே விமலதை என்று சொல்றார்கள். பி மலம், பி என்றது நீங்கினது, மலம் என்றது அந்த மலத்தை இல்லாமச்சது. பி மலரை. அப்ப மலம் நீங்க பெற்ற தூய்மையான அந்த ஆன்மா என்று சொல்லுவோம். நாங்கள் சுருக்கமா பார்த்தால் இந்த பாசமும் நான் அல்ல, இந்த பசுவும் நான் அல்ல, பதியின் நான் அல்ல என்று கண்டு பாசவத்தை விட்டு நீங்கி சிவோகம் பாவனை செய்தால் சரிய சிவன் சீவனில் வேறறன் ஒன்றே
மலங்கள் முழுவதையும் போக்கி சுத்தனாக செய்வான் என்று நாங்கள் சுருக்கி பார்க்கலாம். அது நாங்கள் பாசனால் அல்ல, இந்த உலகம் நாங்கள் அல்ல, இந்த பிரபஞ்சம் நான் அல்ல, இந்த அகங்காரத்தை உடைய இந்த உயிரானது நான் அல்ல, இது சிவன் நான் அல்ல என்று நாங்கள் அறிந்து இந்த சிவனை அடையறதுக்குரிய முறையாகிய அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தொண்டு செய்து அப்படி செய்யும்போது எங்களை சிவோகம் பாவனை கிட்டும். அப்படி சிவோகம் பாவனை கிட்டும் போது நாங்கள் ஏற்கனவே பார்த்தா பதி நான் அல்ல என்ற நிலை மாறி பதியும் இந்த உயிரும் ஒன்று என்ற நிலைக்கு வருகின்ற தன்மையை சுருக்கி பார்க்கிறார். இப்ப நாங்கள் தோத்து பார்க்கும்போது காணப்படும் பொருள்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற 36 தத்துவங்களும் காணப்படும் பொருள்கள் அனைத்தும் நான் அல்லேன் என்று உலக பொருள்களின் விலகி அவற்றிலிருந்து விட்டு என்னதெல்லாம் நான் அல்ல, எனக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்லி அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு காணப்படாத பரம்பொருளும் நான் அல்லேன் என உணர்ந்து அதனால காண முடியாத இந்த சிவனும் நான் அல்ல என்றதை உணர்ந்து அப்பரம்பொருள் தண்ணீர் கலந்துன்ற முறைமையால் இறைவன் எங்களோடு இருக்கின்றான் என்ற முறைகளை நாங்கள் உணர்ந்து பக்தி பரவசத்தோடு வழிபட்டு தொண்டு செய்து இருக்கும் போது அன்போடு கூடிய அடிமைத்திறங்கொண்டு இறைவன் ஆண்டான் நான் அவனுக்கு அடிமை என்ற நிலையில நாங்கள் தொண்டு செய்யும் போது சரியா இந்த கலப்படம் காரணமாக சரியா கலப்படம் காரணமாக அந்த அடிமைத்திறன் கொண்டு அகத்தோடு சேருகின்ற கலப்படம் வந்து கலக்கின்ற தன்மை காரணமாக தன்னை அவனாக பாவித்தடத்து நாங்களும் ஒன்று என்று அந்த எண்ணுகின்ற போது அவனும் நானும் ஒன்று தன்னை அவனாக பாவித்த இடத்து இறைவனை இந்த உயிரானது தன்னோடு சேர்ந்த ஒரு ஒன்றாக சிவோகம் பாவனையை செய்து அதை அப்படி செய்யும் போது அந்த சிவனும் இந்த காண முடியாமல் இருந்த சிவனும் நாங்கள் பாசத்தை விட்டு பற்றை விட்டு தொண்டு செய்து காதலாகி கழிந்து கண்ணீர் மல்கி அவனை வழிபடும் போது அவனும் வந்திருக்கிறான். அவன் ஓடி வந்து தோன்றுவான். அவனும் தன்னில் வேறாகாது தோன்றுவான். இந்த உயிரோடு சேர்ந்திருப்பான். கருட பாவனையால் விடம் நீங்குவது போல இந்த பாவனையால் சிவோகம் பாவனையால் மலங்கள் எல்லாம் போகும். அப்ப சிவோகம் பாவனை இருக்கும்போது மலங்கள் வேலை செய்ய மாட்டா. அதே போல கருட பாவனை செய்யும் போது விஷம் தலைத்தர மாட்டா. அதனால் உயிர் தூய்மை வரும். உயிருக்கு வந்து இந்த மல அழுத்தல் என்றால் அந்த உயிர் விமலதை தூய்மையான உயிராக இருக்கும். சரியோ, பண்டை மறைகளும் பழைய வேதங்களும் சரியா, மறை என்ற வேதம் அது நானேன் தத்துவமசி அல்லது சோகம் ரெண்டு ஒன்றுதான். தத்துவமசி சோகம் என்று சொல்லி அதை கூறுகின்றன. அது நானேன் என பாவிக்க சொல்லும். இது இந்த பாகவதத்தை ஆகும். இந்த சிவோகம் பாவனைத்தான் அந்த வேதங்களும் அந்த நாளில் சொல்லியிருந்தன சொல்லுகின்றார். அதே இதை பார்த்த விஷயம் கண்டகவை அல்ல அல்லேன் நானென்று அகன்று காணா கழிபரவும் நானல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன்தாள் நின்று அகல அப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறுந்தி விண்டகலம் விண்டென்று நீங்கி மலங்கள் எல்லாம் கருடதியானத்தால் விடமொழியும் அதுபோல விமலதையும் அடையும் உயிரும் தூய்மை அடையும். பண்டை மறைகளும் நான் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாகவதத்தை காண. இந்த மாதிரியான பாவனையைத்தான் இந்த வேதங்கள் மகா வாக்கியங்களும் சொல்கின்றன. தத்துவமசி சரியா, அது சோகம். நாங்கள் சுவாசம் பிராணாயாமம் செய்யும் போது காற்றை உள்ளுக்கு இழுக்கும் போது சோ என்று சொல்லியும் காற்றை வெளியிடும் போது ஹம் என்று சொல்லி விடுவோம். இது ஹம்ச மந்திரம் என்று சொல்லுவோம். சரி, இந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்களை பிராணாயாமம் பதிவாக செய்யக்கூடியதாக இருக்கும்.
இப்ப பார்க்கறது அடுத்தது பார்க்கறது இந்த 9வது சூத்திரத்தில் உள்ள 3வது அதிகரணம். ஐயா கேட்ட அதிகரணம் என்றால் ஒரு பாட்டில அல்லது சூத்திரத்தில் உள்ள கூறுகள், அதை பிரிச்சு 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 ஒரு சில வேலை 2, 3, 4, 5, 6, 7 பிரிக்கலாம். 3வது சூத்திரத்தை 7 பிரிச்சுக்கிறார்கள். பொருள் கொள்றதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக அதை உட்புறன்னு சொல்லுவோம், அல்லது பிரிவு பகுதி என்று சொல்லலாம். ஒரு பாடலின் பகுதிகளைத்தான் அதிகரணம்னு சொல்லுவோம். இங்கே 9வது சூத்திரத்துல 3வது அதிகரணம். ஓஷதரும் மஞ்சளத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே பூந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட என்றுதான் இந்த 3வது அதிகரணம். இந்த பாட்டுல 3வது சொல்லப்பட்டிருக்குது. இதுல 299, 300, 301, 302, 303 படி 4 பாடல்ல அதை விளங்கப்படுத்துகிறார். இந்த அதிகரணத்துல நிட்டை நிலையாவதற்கு வேண்டிய நிட்டை என்பது இறைவனோடு நாங்கள் ஒன்று இருக்கின்ற நிலை. எங்களை மறந்து நம்ம சொல்லுவோம் தானே, உறக்க நிலை என்று சொல்லி, பேருறக்க நிலை என்று சொல்லி. சரி, அப்படி இவனோட ஒன்றைத்து நாங்கள் எங்களுடைய செயலற்றிருக்கிற நிலைதான் நிட்டை கூடுதல் என்று பார்க்கிறாங்க. இதை கூறுவதற்காக சிவோகம் பாவனை உரைத்தற்கு வேண்டிய சிவோகம் பாவனைகள் நன்றாக நாங்கள் பயன்படுத்துறது, புறமாக பயன்படுத்த உரைக்கிறது சொல்றது. அதை சரியாக பயன்படுத்தும் போது இந்த என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவாய்ந்தளத்தை நாங்கள் வேள்வியாக அந்தரியாக முடியும், அகப்பூசையாக செய்வோம். அந்தரியாகம் என்பது அகப்பூசை, அது உபாய பூஜை, அகப்பூஜை, புறப்பூஜை என்ற வகையில இவற்றை செய்தால் அது எப்படி செய்ய வேண்டும், சிரத்தால் என்ன நன்மை ஏற்படும், சரியோ, இவற்றால் முக்தி எப்படி கிடைக்கும் என்றதெல்லாம் இது சொல்லப்படுது. இப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த அதிகரணத்துல இந்த நிட்டை என்பது இறைவனோடு நாங்கள் ஒன்றித்திருக்கின்ற அந்த நிலை ஏற்படுவதற்கு அந்த பாவனைகளை, இந்த சிவோகம் பாவனைகளை நாங்கள் மிக கடுமையாக பின்பற்றுவதற்கு வேண்டியது திருவாய்ந்தளத்து வேள்வி. அந்த வேள்வியினுடைய சரியா அது அகப்பூசையாக செய்வோம், புறத்திலையும் செய்வோம். நாங்கள் படிச்சிருக்கிறோம், குண்ட மண்டலம் வெளியிலே அமைச்சு செய்கிறது புறப்பு வேள்வி, அகத்திலே அந்த குண்ட மண்டலத்தை அமைத்து செய்கிறது அந்தரியாம் அல்லது அகவேள்வின்னு சொல்லுவோம். இதில் செய்யும்போது எப்படி செய்கிறது, என்ன மாதிரி இருக்குது, அவருடைய அதில் என்ன நன்மை வருது, சரியா, இதன் மூலமாக முத்தி கிடைக்கக்கூடியது எவ்வாறுன்றெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 3வது அதிகரணத்துல எங்களுடைய அருணந்தி சிவம் 5 விஷயங்களை சொல்றார். 9வது சூத்திரத்துல 3வது அதிகரணத்துல இந்த 5 விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, திருவாய்ந்தெழுத்து வேள்வியின் இயல்பும் பயனும். இப்ப திருவாய்ந்தெழுத்து நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், சரியா, திருவாய்ந்தெழுத்து எப்படி ஓத வேண்டும், அது வேள்விக்கு என்ன மாதிரி அது உறுதுணையா இருக்கின்றது, வேள்வி இயல்பும் பயனும், அதே எப்படி வேள்வி செய்யலாம், அதோட பயன் என்ன, அந்தரியாகம் செய்யும் முறைமை, இந்த அகவேள்வி எப்படி செய்யறது, அந்தரியாகிய பூஜையின் இயல்பும் பயனும், அந்த அகப்பூஜை சரியா, அதுல தன்மைகள் என்ன, அதால என்ன நன்மை ஏற்படுது, அதே போல உபாயப்புற பூஜையின் இயல்பும் பயனும், வெளியிலே செய்கின்ற அந்த குண்ட மண்டலத்தை வெளியிலே அமைத்திக்கிற அந்த பூஜையில இயல்பும் பயனும், சிவோகம் பாவனையால் திருவடி முக்தி ஆவதாதல், சிவோகம் பாவையால மன்னிக்கவும், ஹலோ ஹலோ
என்ன சொல்றாரு என்றால், இந்த உபாய புறப்பூசை என்றது வெளியிலே நாங்கள் குண்டமண்டலம் செய்கிற அந்த பூஜை எப்படியாத தன்மை என்ன, அதால என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து 5வது இந்த சிவோகம் பாவனை, நானே சிவம் நானே சிவமும் வேறல்ல என்ற தன்மையை அதை எப்படி அந்த பாவனையால எப்படி இந்த திருவடி முத்தி திருவடி பேர் கிடைக்கின்றதை சொல்லுகின்றார். இந்த 5 விஷயங்களும் இந்த 3வது அதிகரணத்துல நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியா விளங்கப்படுத்துகிறார். அதுல 9வது சூத்திரத்துல 3வது அதிகரணத்துல அவர் முதலாவது சொன்ன விஷயம் திருவஞ்சலத்து வேள்வியின் இயல்பும் பயனும். அதை சொல்றார். அது 299 பாடல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை எடுத்து பாருங்கோ. அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசு அரணுருவம் அஞ்செழுத்தால் அமைந்த இமையும் அறிந்துட்டு அஞ்செழுத்தால் அங்க கரநியாசம் பண்ணி ஆன்மாவில் அஞ்செழுத்தால் இதயத்து அச்சித்து அஞ்செழுத்தால் குண்டனியில் அனலையோம்பி அனைவரிய கோதண்டம் அடைந்து அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க மதி அருக்கன் அணை அரவம் போல் தோன்றும் ஆன்மாவில் அரணே சொல்லி இந்த பாட்டில சொல்லுகின்றார். இங்க அஞ்செழுத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்றார். அஞ்செழுத்தால வேள்வி செய்து அதில் நன்மையை சொல்லுகின்றார். அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசும் அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசும் அரண் உருவம் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்துட்டு அஞ்செழுத்தால் அங்க கரநியாசம் பண்ணி, ஒரு முக்கியமானது எங்களுடைய சைவ சித்தாந்தம் அல்லது சைவத்துல பின்பற்றுறவர்களுக்கு இந்த அங்க நியாசம் கரநியாசம் என்ற 2 விஷயங்கள் மிக முக்கியமானவை. அது மிக ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை நீங்க அறிஞ்சிருக்கக்கூடிய முறையை சந்திக்கிறார். அஞ்செழுத்தால் அங்க கரநியாசம் பண்ணி ஆன்மாவின் அஞ்செழுத்தால் இதயத்து அச்சித்து அஞ்செழுத்தால் குண்டலியின் அனலை ஓம்பி அணைவு அரிய கோதண்டம் அடைந்து அருள்வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க மதி அருக்கன் அணை அரவம் போல் தோன்றும் ஆன்மாவில் அரணே. நிறைய விஷயங்களை சொல்றாருங்க. அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் இந்த திருவைந்தெழுத்தால சிவாய நம சொல்றது நம சிவாய என்று சொல்லுவோம். இப்படி அந்த அஞ்செழுத்து 5 6 அஞ்சு அல்லது 6 தன்மை இருக்குது. அந்த 6 5 6 விஷயங்களை சொல்லும் போது உங்களுக்கு அநேகமா தெரியும். அஞ்செழுத்து என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் நம சிவாய, சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நம, அதை விட காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மனே மகாமனே. மகாமனு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாயோட்டு மந்திரம் என்று சொல்லி. நாயோட்டு மந்திரத்தை நல்ல அந்த நாய் கடிக்க வர நாய்க்கு இந்த மந்திரங்களால அந்த நாயினுடைய அந்த அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு இருக்கிற மந்திரம் தான் நாயோட்டு மந்திரம். கடைசியாக சொல்லுவாங்க அந்த மந்திரம் சொல்லி சி என்று சொன்னார் என்றால் அந்த நாய், அந்த ஓடி வந்த நாய் அதே வேகத்தில் நிற்கும். இது நான் அனுபவத்திலே கண்டிருக்கிறேன். கடிக்க வர நாய்க்கு அப்படியாக அந்த மந்திரத்தை சொல்லி சி என்று சொல்லி, அதை சி என்று சிவம், அதை நாயோட்டு மந்திரம் சொல்வார்கள். நாயை அதனுடைய ஆற்றலை, அதோட ஆத்திரத்தை, அதோட கோபத்தை தடுக்கும் அந்த சி என்ற மந்திரம். ஆனவுடைய அதை நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுவார்கள். அது மகாமனே இந்த மந்திரத்தை சொல்ற மகாமன் நாங்கள் பிறகு வசதி என்ற பார்ப்போம். இப்ப திருவைந்தெழுத்து பயிற்சியால சிவன் ஆண்டான், சிவன் தலைவன்,
ஆன்மா அவனுடைய அடிமையாக உடைமையாக இருப்போம். சரி, நாங்கள் இறைவனுடைய சொத்து, நாங்கள் வேறு வேறு இல்லை. இறைவன் எங்களுக்கு இந்த உடம்பை தந்திருக்கிறான், இந்த உலகத்தை தந்திருக்கிறான், இந்த கருவியை தந்திருக்கிறான், இந்த போகத்தை தந்திருக்கிறான். அப்ப நாங்கள் அதை சரிவாக பயன்படுத்தி அவனை அடைய வேண்டும். அவனுடைய சொத்து நாங்கள், அவன் உடைமை, நாங்கள் அடிமை, அவனுக்கு உடைமை, அவனுக்குரிய நாங்கள் அவங்களை ஆட்கொள்ளக்கூடியவன். சரி, அவனுக்கு சொந்தம் சொல்லுவோம். அதுதான் இங்கே அஞ்சலத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசும், அரனுடைய சொத்து, அவனுடைய தன்மை. ஆன்மா இறைவன், சரி, இறைவனுக்கு அடிமையாக இருக்கும், உடைமையாக இருக்கும். அதை உணர்ந்து அதன் உருவம் அஞ்சலத்தால் அமைந்தமையும் அறிந்துட்டு, இந்த சிவனுடைய உருவம் அஞ்சலத்தால் ஆனது. நீங்க படிச்சிருப்பீங்க, உண்மை விளக்கத்துல படிச்சிருப்பீங்க. சரியோ, தோற்றந்தொடியதனில் தோய்ந்தது என பித்தாற்றிடும் அங்கிலி சங்காரம் சொல்லி அவனுடைய தோற்றங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சரி, நான் பிறகு பார்ப்போம். அப்ப அவனுடைய உருவம் இந்த அஞ்சலத்தினுடைய வடிவமாக அமைஞ்சிருக்கின்றது. இவருடைய திருமேனி திரிவைந்தெழுத்தால் அமைந்திருக்கிற தன்மையை நாங்கள் நன்றாக அறிந்து, இந்த அஞ்செழுத்து தான் சிவனுடைய திருவடிவமாக இருக்கிறது என்பதை அறிந்து அஞ்செழுத்தால் அங்க கரநியாசம் பண்ணி, இது ஒரு முக்கியமான சொல்லணும்னா, இந்த அங்க கரநியாசம் என்பது சகலீகரணம் என்று சொல்ல பார்க்கிறார். சரியோ, அங்கம் கரம். அங்கம் என்பது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும், சரியா. மற்றது கரம் என்பது கை. இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி 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 எங்களுடைய கையால ஒவ்வொரு உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் தூய்மைப்படுத்துறது. தொடுதல், நியாசம் என்பது தொடுதல். சரி, அங்கம் என்பது எங்களுடைய தேகத்தில் உள்ள உறுப்புகள். சரி, கரம் என்பது கை. இதால சொல்றதுதான் அதை சகலீகரணம்னு சொல்லுவோம். அப்ப அங்க கரநியாசங்களை முறையே மற்ற கிரியலோடு சேர்த்து செய்து, இந்த அங்க நியாசம், இந்த கரநியாசம் என்கிறதை உடம்புல உள்ள உறுப்புகளை தொடுதல், மற்றது அந்த கைகளை, கரங்களை நாங்கள் வடிவாக அந்த தொட்டு கைகளை இப்படி தொடுவோம், இப்படி தொடுவோம், இப்படி தொடுவோம், இந்த மாதிரி தொடுவோம், இப்படி வைப்போம். அப்படி பலவிதமாக நீங்க பார்த்துருப்பீங்க என்றால், குருவானவர் ஒரு பூஷகர் சில பூஜை இந்த கையெல்லாம் கணக்காக செய்வார். அப்படியானது சொல்ல கரநியாசம். அப்படி அஞ்சலத்தால் இந்த சகலீகரணம் என்ற அங்க நியாசம் கரநியாசம் செய்து ஆன்மாவின் அஞ்சலத்தால் இதயத்து அர்ச்சிக்க, இந்த ஆன்மாவில் இருக்கிற அந்த மலம் நீங்கிறதுக்கு, ஆன்மாவை பற்றி இருக்கின்ற, சரியா, ஆணவம் என்பதே அது சகஜ மலம் என்று சொல்லுவோம். என்ன சகஜ மலம் என்போம், அல்லது மூலமலம் என்று சொல்லுவோம். மூலமலம் என்றாலும் சகஜம் என்றதே இந்த செம்பில களம்பி இருக்கிறது போல இந்த உயிரில் ஆன்மா, இந்த உயிர் என்று சொல்லப்படுற ஆன்மாவில இந்த ஆணவம் ஒட்டி கொண்டிருக்கும். சரியா, நாங்கள் அந்த புடிகளை அதில் போட்டு தேய்ச்சி 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 அந்த குளத்தில் அந்த செம்பில் இருக்கிற களிம்பை செய்வது போல இந்த உயிரிலே ஆணவம் பற்றி இருக்கிற தன்மையை நீக்கிறதுக்கு எங்களுக்கு களிம்பு போல பயன்படுத்தக்கூடியது இந்த திருவைந்தெழுத்து, ஸ்தூல சூக்ம பஞ்சாட்சரங்கள். அதை சொல்ல 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 இந்த ஆன்மாவுடைய இதை பற்றி இருக்கின்ற அந்த ஆணவத்தினுடைய அந்த ஆகங்காரம், இந்த ஆற்றல் இல்லாம போகும், பலி அடங்கும். அப்ப ஆன்மாவின் அஞ்செழுத்தால் இதயத்து அச்சிக்கின்றது. இதய தாமரையில நாங்கள் இறைவனை நினைத்து அவனுக்கு அவனை அந்த உருவத்தை, அந்த தன்மையை நாங்கள் ஆவாகித்து இறைவனை எங்களுக்குள்ளே இருத்தி அந்த மந்திரத்தை சொல்ல 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 இதயத்தை இருக்கலாம். புருவநடு என்று சொல்லுவோம். புருவநடு கோதண்டம் என்று சொல்லுவோம், ஆஞ்சா சக்கரம் என்று சொல்லுவோம், விந்துத்தானம் என்று சொல்லுவோம். எல்லாம் இந்த புருவநடு. அதுக்கு பிறகு இங்கே மேலுக்கு பிரமநந்திரம், இந்த பக்கத்துல சாஸ்திரம். இதுகள் எல்லாத்தையும் இறைவனை நிறுத்தி நாங்கள் அர்ச்சிக்க, சரியோ, ஆன்மாவின் அஞ்சலத்தால் இதயத்தை அர்ச்சிக்க, இதயத்தானத்தில் அனாவாத சக்கரம் சொல்லுவோம். எங்களுக்கு 6 ஆதாரம் இல்லை 6 சக்கரம் இருக்குது. ஒன்று மூலாதாரம், சுவாதித்தானம்,
மணிபூரம், அநாகதம். அநாகதம் தான் இதயத்தில் இருக்கிற அந்த சக்கரம், அது ஆதாரம் சொல்லுவோம். அதுல நாங்கள் அந்த தாமரையில, உள்ளத்தாமரையில, உள்ள கமலத்துல எங்களுடைய விபுலானந்த அடிகள் சொல்வது போல சரியோ, உள்ளக்கமலமடி உத்தமல வேண்டுவது சரியோ. அப்ப எல்லாம் அந்த பூவில் எல்லா பூவும் இல்லை, அவருக்கு உள்ள கமலம் தான் இறைவனுக்கு தேவையாகும். உள்ளத்தை இறைவனுக்கு மலராக பாவித்து அவனை வணங்க வேண்டும் சொல்லுவாங்க. அப்படி அஞ்சலத்தால இதயத்தை அர்ச்சித்து, இதயத்திலே இறைவனை நினைத்து பூசித்து, அஞ்சலத்தால் குண்டலிலே அனலை ஓம்பி, இந்த அஞ்சலத்தை சொல்லி இந்த 6 ஆதாரத்திலே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கின்ற இந்த குண்டலை சக்தி, அது பாம்பு வடிவமாக 3 சுற்றோடு இருக்கும், தம்மையிலுக்கு தலைப்பகுதி இருக்கும், அப்படி இருக்கும். இந்த பாம்பு வடிவமாக இருக்கும் குண்டலினி, அது அந்த சக்தி. இந்த நாங்கள் இந்த எரி ஓம்புறது போல, இந்த யாகம் வேள்வி செய்வது போல, அந்த அங்கே இருக்கிற அந்த மூலாதார தீயை நாங்கள் இடகலை பிங்கலை மூலமாக சுழுமலை சேர்த்து மேலெழுப்பி கொண்டு வரதான் இந்த அஞ்சலத்தால் குண்டலினில் அனலை ஓம்பி இந்த வேள்வியை செய்யும் போது இந்த அஞ்சலத்தின் மூலமாக இந்த குண்டலி சக்தியை மேலுக்கு அந்த அனலை எழுப்பி அணைவு அரிய கோதண்டம் அடைந்து, அணைவு அறிகின்றது சேர்வதற்கு மிக அரிதானது சரியா. இந்த கோதண்டம் என்பது நான் சொன்னது போல இந்த புருவ நடு, ஆஞ்ஞா சக்கரம், விந்துத்தானம் இதெல்லாம் சொல்லுவோம். அது மிக கஷ்டமானது. அதில் நாங்கள் அந்த சக்தியை மேலெழுப்புறதுக்கு நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் சரியா. 6 ஆதாரங்களையும் கடந்து சரியா, நாங்கள் அநாகத சக்கரத்திலிருந்து தொண்டைக்குழி வழியாக அதை கொண்டு வந்து அதுக்குள்ளே மேலுக்கு அந்த ஒரு துவாரம் இருக்குது அண்ணாக்குல, அந்த துவாரம் மூலமாக அந்த ஆற்றலை இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேலே கொண்டு வருது. அதை இளம்பிகா யோகம் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக நாங்கள் அந்த சக்தியை, அந்த ஆற்றலை, அந்த கனலை ஔவையார் சொல்றார், மூலாதாரத்தில் 3 கனலை காலால் அழுப்பி, கால் என்று காற்று, அப்படி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே மேலே சென்று அஞ்சலத்தால் குண்டனில் அனலை ஓம்பி அனைவரிய கோதண்டம் அடைந்து, மிக அருமையாக அடையக்கூடிய இடமாகிய அந்த புருவ நடுவை, அந்த கோதண்டம் என்ற இடத்தை அடைந்து சரி, அங்கே இந்த மணிபூரத்தில் இருக்கின்ற அருட்சக்தியை, மணிபூரம் என்றது எங்களுடைய உந்தித்தானம், அந்த சக்தியை நாங்கள் மேலே கொண்டு போய் அங்கே அதை பிராணாயாமத்தின் மூலமாக அதை நாங்கள் அந்த பிரகாசிக்க, அதை நல்ல வகையில் செயல்பட செய்து உந்தியில் குண்டலத்தியை வேள்வி குண்டமாக்கி 5 எழுத்தால் இந்த வேள்வியை வளர்த்து அதை மேலே கொண்டு சென்று அனைவரிய கோதண்டம் அடைந்து அருள் வழி நின்று அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க, அருள் என்ற திருவருள் சக்தி குருவை நாங்கள் வழிபட்டு குருவிட உபதேசத்தின் மூலமாக இந்த திருவருள் சக்தியை நாங்கள் பெற்று அருள் வழி நின்று திருவருள் சக்தியுடைய அந்த அவரை திருவருள் சக்தியை நாங்கள் எங்கள் வயப்படுத்தி அருள் வழி நின்று அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க, அந்த அஞ்சலத்தை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும். விதிப்படி என்றது நீங்க படிச்சிருக்கிறீங்க, விதி என்னும் அஞ்சலுக்கு என்பது உனக்கண் பாசம் உணராப்பதியை, உனக்கண்ணால இந்த பாசத்தால உணராத பதியை ஞானக்கண்ணில் சிந்த நாடி, ஞானம் என்பது இந்த அகக்கண்ணால நாங்கள் அதை சிந்தித்து புறா துணை தேர்த்தின பாசம் ஒருவ காண நீர் போல இந்த பாசம் எல்லாம் ஓடி ஒழிக்க தன்னிழலாம்பதி எங்களுக்கு குளிர்ச்சி பொருந்திய ஒரு இடமாக இருக்கும் இறைவனுடைய திருவடி. அது நாங்கள் என்ன செய்யணும், விதி என்னும் 5 முறைப்படிக்க நீங்கள் அதான் விழுந்தார் சரியா. இப்போ அறுவடை நின்று அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க, விதி என்னும் அஞ்சலத்தை விதிப்படிக்கு முறைப்படிக்கு சரியா மனதிலே உள்ளால நிறுத்தி நம்ம சிவாய என்றோ சிவாய நம்ம என்று சொல்லியோ சிவாய சிவ என்று சொல்லியோ அல்லது சிவ சிவ என்று சொல்லி எப்படியோ, மற்றது சிவ என்று சொல்லியோ அதை சி என்று சொல்லியோ அதை உச்சரிக்கும் போதோ சரியா அஞ்சலத்தை விதிப்படி நாங்கள் உச்சரிக்கிறோம், முறைப்படிக்க நாங்கள் செய்ய வேண்டும். திருவருள் வழியே என்று அந்த திருவைந்தளத்தை நாங்கள் உரிய முறைப்படிக்கு மனதார எண்ணி உச்சரிக்கும் போது
மதி அருக்கன் அணை அரவம் போல இந்த நாளில் சொல்லுவார்கள். சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் வந்தால் பாம்பு விழுங்குறதாக சொல்லுவார்கள். சரியோ? அதான் அரவம். அரவம் என்றா பாம்பு. ராகு கேது இந்த சூரியனையும் சந்திரனையும் விழுங்குறதான் கிரகணம் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இங்கே நாங்கள் இப்போது விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்த காலத்துல நாங்கள் அந்த கருத்துகளுக்கு பதிலாக அவரை நிழல் மறைக்கிறதாக சொல்லுகின்றோம். எப்படியே சொன்னாலும் இந்த மறைக்கிற விஷயத்தை சொல்லப்படுகின்றது. சரியோ? இப்ப மதி அருக்கன், மதி என்பது சந்திரன், அருக்கன் என்பது சூரியன், அணை என்று சேருகின்ற அரவம் என்பது இந்த ராகு கேது. அப்ப அவை அதை மறைப்பது போல. சரியோ? அப்ப சந்திர சூரிய நிலத்து கிரகண காலத்தில் தோன்றும் ராகு கேதுகள் போல. சரியா? இந்த சந்திரனை சூரியனை விழுங்குகின்ற ராகு கேதுகள் அங்க விழுங்குறது இந்த நிழல் மறைக்கிறது தான் இங்க விழுங்குறது சொல்றாரு போல. தோன்றும் ஆன்மாவில் அரணே, அந்த ராகு கேதுகள் எப்படி சந்திரனை சூரியனை தங்களை வயப்படுத்துகின்றதோ அதே போல இறைவனும் இந்த உயிரிலே சேர்ந்திருப்பான். உயிரை அப்படியே மறைத்து தன்பயமாக்கி வைத்திருப்பான். இந்த சூரிய சந்திரனை இந்த ராகு கேது எப்படி மறைத்து தங்களுடைய தன்மையை காட்டுகின்றனவோ அதே போல இறைவனும் திருவடி சக்தி மூலமாக இந்த ஆன்மாவனுடைய தன்மையை மாற்றி இறைத்தன்மையை கொண்டு வருவான். இறைவன் ஆன்மாவிலே தோன்றுவான். தோன்றும் ஆன்மாவில் அரணே, ஆன்மாவிடத்திலே இந்த சிவன் தோன்றுகின்றான். அப்ப இந்த சூரிய சந்திர கிரணங்கள் போது இந்த பாம்பு எப்படி சூரிய சந்திரங்களில் தோன்றுகின்றனவோ அதே போல இறைவனும் சிவனும் இந்த உயிரோடு தோன்றுவான் என்று சொல்லி இங்கே விளங்கப்படுத்துகிறார். மந்திர எழுத்தால் உடல் உறுப்புகளை தொடுதல் அங்க நியாசம். நம்ம சொன்னது போல இந்த மந்திரங்களை கொண்டு கொஞ்சம் விளக்கமாக தான் போக வேண்டி வரும். முடிச்சா முடிப்போம், முடிக்காத அடுத்த முறையும் பார்ப்போம். உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சா நல்ல யாராவது கேட்டால் சரி நீங்க படிக்கிறீங்க அங்க நியாசம் என்றா என்ன, மார்ச்சனம் என்றா என்ன, சரியா பாசமனம் என்றா என்ன கேட்கலாம். கேட்டால் எங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கம் தரணுன்றதுக்காக இங்கே அதை சொல்லியிருக்கின்றது. இப்ப மந்திர எழுத்தால் உடல் உறுப்புகளை தொடுதல் அங்க நியாசம். நாங்கள் தலையை தொடுதல், சரியா, மற்றது தலைமையை தொடுதல், முகத்தை தொடுதல், தோளை தொடுதல், அப்படி கால்களை தொடுதல் எல்லாம் இந்த அங்க நியாசத்துல வரும். இப்படி கை விரல்களை தொடுதல், கை விரல் நமக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு விரலையும் சேர்த்து பின்னி பிணைத்து ஒவ்வொன்றாயம் அடுத்து எடுத்து அதை தொடுதல் கரநியாசம். கரங்களை கையை தொடுதல் சொல்லும். அது அங்கநியாசம், கரநியாசம். பாவனா நிட்டை என்பது திருவைந்தெழுத்தை நாங்கள் ஒரு மந்திரமாக பாவித்து அதன் மூலமாக இறைவனோடு ஒன்றை இருத்தல் பாவனா நிட்டை. திருவைந்தெழு தியானம் சுபோகம் பாவனையில் உழைத்து நிற்க வேண்டிய தியானம். இப்போ சுபோகம் பாவனை என்பது நானும் சிவனும் வேறல்ல என்ற நிலையிலிருந்து இறைவனை திருவைந்தத்தால சிந்திக்கும் போது தியானிக்கும் போது அந்த திருவைந்தத்தை உச்சரிக்கும் போது கிடைக்கிறது தான் இந்த பாவனா நிட்டை என்று சொல்லப்படுகிற சுபோகம் பாவனை. திருவைந்தெழுத்து கணிப்பு வேள்வியாதல். எங்களுக்கு தெரியும் இதயம், முந்தி, உருவநடு, இந்த மூன்றையும் நாங்கள் மண்டபம், மண்டபம் என்பது நாங்கள் அந்த ஓம குண்டம் அமைக்கிற இடம். சரியா? மண்டபம், குண்டம், குண்டம் என்பது இந்த ஓம குண்டம். அது சதுரமாக இருக்கலாம், அது முக்கோணமாக இருக்கலாம், சரியா, வட்டமாக இருக்கலாம். ஆறுகாபத்தியம், ஆகவனியம், தட்சணாக்கினியம் சொல்லி ஏற்கனவே பார்த்த விஷயம் அது. அப்படி 3 விதமாக சொல்லப்படுகிறது. இங்கே திருமந்திரில் 9 நவகுண்டங்கள் உள்ள கலையங்கத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த இடங்களில சரியா தம்பம், தம்பம் வந்தது ஒரு கொடித்தம்பம் மாதிரி ஒரு தடியை நட்டு அதிலே நாங்கள் என்ன செய்யறது, அதை இதுக்குரிய தானங்களாக கருதி அர்ச்சித்து அனலோம்பி தீ வளர்த்து செய்வதுதான் இது சொல்லப்படுது. இந்த பிராண வாயுகளை தம்பித்து கும்பித்து நிறுத்தி வைக்கிறது. தடியை நிறுத்துறது போல இந்த கும்பங்கிறது
மூச்சை உள்ளுக்கு இழுத்து அதை அடக்கி ஒரு வழியில விடுறது. அப்போ கும்பிட்டு அதான் தம்பனம் செய்து அதை நிறுத்தி வைக்கிறது, தடி போல வச்சிருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த பசுபோதத்தை தடிந்து நீக்கி தியானிக்கிறது. அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசும். இந்த 5 எழுத்துங்களை தெரியும் சரியா? சிவய நம. நாங்க வாயன்று சொல்றோம், அது ஒரு ஓசனத்துக்காக. சரியாக சொல்லணும்னா சிவய நம. சரியோ? பெரியவெல்லாம் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அபாயம் சிவாய நம என்பதும் சரி. ஆனால் இந்த அதை உச்சரிக்கிறதுக்கு ஒரு வசதியாக பாவனா வச்சிடணும். பாவனா தான் இந்த சக்தியாக சொல்லப்படுது. அப்ப சீனா சிவம், பானா சக்தி, ஜான ஆன்மா, நானா திரோதானம், மனமல. இதுதான் சிவயனம் என்றது. சிகரத்தை முதலாக கொண்டது. இதை சொல்றது சூக்கும பஞ்சாட்சரம். சிவனை முன்னிறுத்தி சொல்லப்படுவது சூக்கும பஞ்சாட்சரம். இது என்னதை குறிக்கின்றார்? இந்த உயிர் எல்லாம் சிவனுடைய உடைமை. சரியோ? உயிரெல்லாம் சிவனுடைய உடைமை என்பதையும், இந்த சிவனானவன் உயிரை உடையவன் என்பதையும் விளக்குறது தான் இந்த சூக்கும பஞ்சாட்சரம். இப்ப ஷீனாவை முன்னிறுத்தி செல்லும் போது உயிர் சிவனுக்கு உரிய அடிமை, சிவனுக்கு சொந்தமானது என்று பார்த்த நாங்கள். இந்த சூக்கும பஞ்சாட்சரம் யாருக்கு தேவை என்று சொன்னால் முத்தியை வேண்டி நிற்பவர்களுக்கு. அதை சொல்றது முத்திகாமிகள். முத்தியை வேண்டி நிற்பவர்களுக்கு இந்த சூக்கும பஞ்சாட்சரம் உரியதுன்னு சொல்றார். மற்றது பாருங்கோ, அறனுருவம் அஞ்செழுத்தால் அமைந்தமையும். சிவனுடைய உருவம் திருவைந்தாள் அமைஞ்சிருக்குது. சரியா? பார்த்து கொண்டா இவருடைய வடிவம் உருவத்திருமேனி. சரியா? உருவத்திருமேனி என்று பார்க்கிறோம். சரியோ? உருவத்திருமேனி என்றது சகலம் என்று சொல்லுவோம். உருவம் என்ற சகலம். சரியோ? உருவம் என்றது சரி. அப்ப அருவம் சகல நிஷ்கலம் என்று சொல்லுவோம். உருவம். அப்படி அதனுடைய வடிவங்கள் எல்லாம் இந்த அஞ்செழுத்தாலே ஆனது. நமசிவை என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். நமசிவயம் என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பது சரியா அந்த நகரத்தை நானாவை முன்னிறுத்தி சொல்லுவது. சரியா? நானா என்பது இங்கே இதனுடைய திருவடியை குறிக்குது. நானா என்பது திருவடியை குறிக்குது. அது மலத்தை குறிக்குது. அந்த மலம் என்பது இதனுடைய நீங்க நடராஜ வடிவத்தை எடுத்து பார்த்தீங்க என்றால் அவருடைய அடிக்கு கீழே ஒரு அரக்கன் இருக்கிறான். அரக்கனை மிதித்த மாதிரி இருக்கும். அவனுடைய ஆணவத்தை மறைக்கிறது. மீரகன் என்ற அரக்கன். அது நானா குறிக்குது. மானா என்பது உந்தித்தானம். சரி, உந்தித்தானம் என்பது இந்த மணிபூரகம். அதுல என்ன நடக்குது? அது திரோதானம். மானா என்பது இங்கே திருதானத்தை சொல்கின்றது. சரி, அது தீயேந்திய கரத்தாலே இடித்து அழைக்கிறது. சரி, அது அழித்தளிக்கிறது. அப்ப நாங்கள் முந்தி பார்த்த நாங்கள் நானா என்பது மறைத்தல், மானா என்பது அழித்தல், சீனா என்பது தோல். இதனுடைய தோலை குறிக்குது. சரியா? அது படைத்தலை குறிக்குது. தோற்றம் துடியதனில் படைத்தலை குறிக்கின்றது. வானா என்பது முகம். முகம் என்பது சக்தியை குறிக்கின்றது. இந்த வரகரத்தால், வரகரம் என்றது கையை இப்படி வச்சிருப்பார். இந்த மாதிரி வரகையால அந்த என்ன செய்யறது? உயிரிழக்கு நன்மையை செய்யறது. அது வரகரத்தால அருளதை செய்தேன்னு. அது யானா சிரம் கடையை குறிக்குது. அது அபயகரம். இந்த கை அது உயிரை காக்கிறது. அப்ப அந்த அவருடைய ஒவ்வொரு வடிவங்களும் ஒவ்வொரு உறுப்பும் இந்த திருவைந்திரத்துல வடிவமாகவும் அவை படைத்தல், காத்தல், அழைத்தல், அருளல், மறுக்கின்ற ஐந்தொழிலை செய்வதாகவும் இருக்கின்றது. இது உருவம். அதை சொல்றது பாதாதி கேசம் நம சிவய. சரியோ? இறைவனுடைய உருவம் உருவம்னு சொல்லுவோம். உருவம் சிவலிங்க வடிவம். சரியா? அது நிஷ்கல சகலம் என்று சொல்லுவோம். அது சதாசிவம் என்று சொல்லுவோம். சிவலிங்கம் என்று சொல்லுவோம். ஐமுகம் என்று சொல்லுவோம். சரிதானே? இப்ப இதுல புதையை பொறுத்தவரையில நானா பாதம்.
அது சக்தி உஷாத முகத்தை குறைக்குது, ஐமுகத்தை குறைக்குது. அது நாங்கள் பார்த்தோம்னா அரு உருவத்தை சொல்றது போல இந்த நானா என்பது சக்தி உஷாகம், அது பாதத்தை குறிக்குது. மானா என்பது வாம முகம், வாம முகம் என்பது குய்யம் என்று சொல்றார், இந்த ஆண் பெண் உறுப்புகள் அல்லது உந்தி என்று சொல்றார். சீனா என்றது அகோர முகத்தை இதயத்தை குறிக்குது, தோல். வானா என்பது தற்புருடம், முகத்தை குறிக்குது. ய என்பது ஈசானம், சிறதை ஸ்ரீரம் என்பது தலையை குறிக்குது. இப்படி அரனுடைய உருவம் என்பது அரனுருவம் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு, அதனுடைய உருவம் சரியா கொண்டு அந்த உருவத்திருமேனி, அடுத்தது அரு உருவத்திருமேனி அதை காட்டுது. இந்த பஞ்ச பிரம மந்திரா அதனுடைய 5 முகங்களும் சரியோ இந்த மந்திரத்தையும் குறிக்க பயன்படுத்தப்படும். ஈசானாய நம, சத்புருஷாய நம, அகோராய நம, சத்தியசாதாய நம, சரியா அடுத்தது வாமதேவாய நம எல்லாம் வருது. இப்போ அப்படி அந்த இந்த மந்திரத்தை சொல்வது பஞ்ச பிரம மந்திரம். அடிக்கடி இங்கே வர்றது பஞ்சபிரம மந்திரங்களை நாங்கள் செய்ய வேணும். அதே போல அங்க மந்திரம், அதை ஷடாங்க மந்திரம் சொல்லுவோம். ஹிருதயாய நம, சிரசாய நம, சிகாய நம, சரியா அஸ்திராய நம, நேத்திரப்பியோ நம, கவசாய நம சொல்லி அதில் 6 எழுத்துக்கள், 6 மந்திரங்கள் இருக்கு. அதை சொல்றது ஷடாங்க மந்திரம், 6 எழுத்து மந்திரம். இந்த 5 எழுத்தையும், அதாவது இந்த பஞ்சபிரம மந்திரத்தையும் ஷடாங்க மந்திரத்தையும் சேர்த்தால் 11 என்று வர. 5ம் 6ம் 11. இந்த 11ஐயும் சொல்வது சங்கீதா மந்திரம். சொல்லு பார்க்க சங்கீத மந்திரத்தால் நீங்கள் அர்ச்சிக்க வேண்டும் என்றால் இந்த 11 மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். சரியோ? அதுக்கு இந்த 11 மந்திரத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் நம்பியாண்டார் நம்பி 11 திருமுறைகளை அமைத்ததாகவும் பெரியவரை சொல்லுவார்கள். சரியோ? 11 திருமுறைக்கும் இந்த 11 மந்திரங்கள் அடிப்படையாக இருந்தது சொல்லுவார்கள். மற்ற பாருங்க, அஞ்செழுத்தால் அங்க கரநியாசம் பண்ணி, அங்க கரநியாசம் சகலீகரணம், இந்த சொல்லையும் பார்த்து கொள்ளணும். அங்க கரநியாசம் என்றது சகலீகரணம். இந்த சகலீகரணம் நித்திய சந்தியா வந்தனத்தில் ஒரு நாள் செய்கின்ற சந்தியா வந்தனம். சந்தியா வந்தனம் என்பது இந்த சந்திக்கின்ற காலம், என்ன விராத காலம், சரியோ மத்தியானம், சாயங்காலம், அத்தையாம், இந்த காலங்கள் சந்திக்கிற காலத்தை 4 காலம் இருக்கு. சந்தியாவந்தனம் செய்கிற காலம், சரியோ. இந்த சந்தியாவந்தனத்துல என்னென்ன செய்ய வேணும், சரியோ அது சொல்றது மந்திர லேபாவனை கிரியேன்னு சொல்லுவார்கள். மந்திர உபாவனை, மந்திர உபாவனை. மந்திர பாவனை என்று மந்திரத்தை நாங்கள் எப்படி உபயோகிக்கிறது, மந்திரோபாவனை கிரியைகள் என்று சொல்லுவோம். ஒரு 11 விஷயம் சொல்றார். ஒன்று பூமி சுத்தி இருக்கிற இடத்தை எனக்கு தெரியும், சில ஆலயங்கள்ல திருவிழா காலங்கள்ல பூமி சுத்தி செய்வார்கள். கணவதி குருவந்தனம், விநாயகர் வழிபாடு அது இருக்கும். தலை சுத்தி, நிலை சுத்தி செய்தல், தர்ப்பணம் செய்தல், தண்ணீர் வைத்தல், ஆசமனம், தண்ணி கையை எடுத்து இப்படி கையெடுத்து கையில இந்த பெருவிரலுக்குள்ள இருக்கிற அந்த இடவேளையில ஒரு உளுந்து ஆளக்கூடிய அளவுல தண்ணி எடுத்து இப்படி உறிஞ்சிறது. அது உறிஞ்சிற நேரத்தில் நாங்கள் 3 மந்திரம் சொல்லணும். ஆன்ம தத்துவ சுவதா, வித்திய தத்துவ சுவதா, சிவத்துவ சுவதான்னு 3 தரம் அதை உறிஞ்சி குடிக்கிறது. அதோட ஆசமனம். இல்லை வேற ஒன்றும் இல்லை, தண்ணியே குடிக்கிறது, கையில ஊற்றி உறிஞ்சிறது ஆசமனம். அது சொல்லுவோம். அதாவது தான சுத்தி, இருக்கிற இடத்தை சுத்தி செய்தல். விபூதி சுத்தி, நாங்கள் விபூதியை சுத்தம் செய்தல். விபூதி ஸ்நானம், விபூதியால நாங்கள் ஸ்நானம் பண்ணுவது. மந்திர ஸ்நானம், மந்திரத்தால் ஸ்நானம் பண்ணுவது. அதாவது மேலாசமனம், ஆசமனம் என்பது ஒரு மேலாசமனை சொல்றது. மானத ஸ்நானம் என்று 11 விஷயங்களை சொல்றார். சரியோ?
இந்த சகலீகரணம் தான் சிவோகம் பாவனையில உச்சமானது. இவர்களை சகலீகரத்தை பற்றி நாங்கள் வடிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். எங்களுக்கு சிவோகம் பாவனை சொல்ல எங்களுக்கு அதே உள்ள முக்கியத்துவத்தை வடிவாக சொல்லியிருக்கின்றார். இப்போ சகலீகரணம் பஞ்சபிரம மந்திரம் ஏற்கனவே சொன்னது போல ஈசானாய நம, தற்புடாய நம, அகோராய நம, வாமதவாய நம, சத்தியகாய நம என்ற அந்த பஞ்சபிரம மந்திரம். ஷடாங்க மந்திரம் சொன்னாங்கள். ஷடாங்க மந்திரம் என்பது ஹிருதயாய நம, சிரசாய நம, சிகாய நம, நேத்திரப்பியோ நம, சரியா, அஸ்திராய நம, கவசாய நம சொல்லி 6 எழுத்துக்கள் 6 மந்திரங்களை சொல்லி சரியா அப்படித்தான் செய்ய வேண்டும். ஷடாங்க மந்திரங்களினால் செய்யப்பட வேண்டிய முறை இருக்க 5 எழுத்தாலே அங்க கரநியாசம் பண்ணி என்பதற்கு இந்த ஈசானாதி 11 சங்கீதா மந்திரங்களையும் சேர்த்து ஒடுக்கம் விரிவு முறையில் அமைந்த அதிசூல திருவஞ்செழுத்தாம் என்பது பற்றியாக அறியணும். இந்த மந்திரங்களை இப்படி சொல்லும் போது இது அதிசூக்குமம். சூக்குமம் என்பதை நாங்கள் பார்த்த நாங்கள் சிவாய நம. அதிசூக்குமம் என்பது இந்த 11 மந்திரத்தை சொல்லி பிறகு நமசிவாய சிவாய நம என்று சொல்லி இந்த வழிபாடு செய்தல். ஆன்மாவின் 5 எழுத்தால் இதயத்து அர்ச்சித்து இந்த மந்திரோபாவனை மந்திரத்தை பாவனை செய்து மந்திரத்தை வடிவாக சொல்லி இந்த கிரியைகளாய் மலசுத்தி எய்தியதாக பாவித்து, மலசுத்தி என்ற இந்த மலங்களை நாங்கள் போக்குவதாக பாவித்து ஆன்மாவிலே திருவைந்தளத்தை செலுத்தினால், ஆன்மீகத்துல இந்த திருவைந்தளத்தை பதிய சொன்னால் இதே கமலத்தில் சிவனை உருமூர்த்தியாகவும், நாம் பார்த்த நாங்கள் உருமூர்த்தி என்றது உருவ வடிவாகவும் சரியோ, அருவுருவ மூர்த்தியாகவும், அருவுருவ மூர்த்தி என்றது எங்களுக்கு தெரியும் சிவலிங்க வடிவமாகவும் அல்லது சதாசிவமாகவும் ஆவாகித்து பூஷனை செய்வது. இறைவனை இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த திருவைந்தளத்தை ஓதி இதயத்திலே இறைவனை நிறுத்துதான். ஆன்மாவில் 5 எழுத்தால் இதயத்தை அச்சித்து 5 எழுத்தால் குண்டனில் அனலை ஓம்பி இந்த உந்தித்தானத்தில இந்த மணிபூரகத்தில் உள்ள திருவருட் சக்தியை, அந்த குண்டலி சக்தியை பிராணாயாமத்தி இதேசக பூரகம், இதேசகம் என்றது மூச்சை உள்ளிழுத்தல் சரியோ, மூச்சை வெளியில விடுதல். இதேசகம் வெளியில விடுதல், பூரகம் என்று உள்ளிழுத்தல், உள்ளெடுத்து வெளியில விடுறது. இந்த இப்படி செய்யும் போது இடகலை பெண்களை மூலமாக மூச்சை உள்ளெடுத்து வெளியில விடும் போது அங்கே வருகின்ற அந்த ஆற்றல் சரியா, அந்த அனலன்னு சொல்லுவார்கள், அந்த ஆற்றல் எங்களுக்கு மேலே எழும்பும். இதுதான் இந்த சக்தியை மேலே எழுப்புறதுதான் அனல் ஓம்பியன்னு சொல்றார். பிராணாயாமம் செய்து சரியோ, நாங்கள் மூச்சை முதல் என்ன செய்யணும், மூச்சை வெளிவிடணும் சரியோ. வெளியிட்டு பல மூக்கால மூச்சை வெளியிட்டு பிறகு இடமூக்கால மூச்சை உள்ளெடுத்து அதை நாங்கள் மூச்சை இதயத்திலே அடக்கி பிறகு அதை வலமூக்கால வெளியிட்டு பிறகு வலமூக்கால எடுத்து திரும்ப கும்பிட்டு இடமூக்காலை வெளியிட வேண்டும். இது ஒரு சுற்று சொல்லுவோம். இப்படி செய்யும் போது இந்த பிராணாயாமம் மூலமாக இந்த சக்தி எழும்பும். அதான் அனலோம்பி. அனைவரிய கோதண்டம் அடைந்து இந்த கருவிகரணங்கள் செயலாற்றால் அன்றி சரியா, இந்த கருவிகரணங்கள் இயங்கவில்லை, உயிரை பாதிக்கவில்லை என்றால் சரியா, அடைவதற்கு அரிய உருவ நடுவிலே திருவருட்சத்தை நிறுத்தலாம். இந்த கருவிகரணங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி இந்த உலக இன்பங்கள பாச ஞானத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் போது எங்களுக்கு திருவருட்சக்தி கூடும். அந்த திருவருட்சக்தியை நாங்கள் உருவ நடுவிலே கோதண்டத்திலே விந்துச்சானத்திலே நிறுத்தி வைக்கலாம். சொல்றதான் அனைவரிய கோதண்டம் அடைந்து சரியோ. என்ன சொல்றார், அருள் வழி நின்று குருவோடையில நிக்கிறேன்னு சொன்னால் இந்த வேள்வியில பசி தடிதல் என்பது இந்த உயிரானது அந்த தன்முனைப்பு தற்போதங்களை இல்லாமைக்கிறது. பாசி ஞானத்தையும் பசி ஞானத்தையும் இல்லாமைக்கிறது தான் இந்த புருவ நடுவில் நாங்கள் அந்த சக்தியை மேலே கொண்டு போய் செய்கிற நேரம் எங்களுக்கு இந்த 2 ஞானமும் இல்லாமல் போகும். ஆக கிடைக்கிறது அந்த சிவோகம் பாவனை மூலமாக
சிவஞானம் கிடைக்கும். அருளின் வழி நின்று என்று சொன்னால் இந்த பிராணாயாமத்தால் இந்த புருவ நடுவில் நிறுத்தி அந்த திருவோடு சக்தி வழியை நின்று அதான் இங்கே நாங்கள் ஏற்கனவே இதிலிருந்து மேலெழுப்பி இங்கே வந்திருக்கிறோம். சரியோ, இது சந்தியா தியானத்தால் சந்தியா வந்தனத்துல சிவசக்தியை தியானித்து அதன் வசமாக நிற்றல் முதலிய பாவனை குறித்தல். அப்ப அருளின் வழி நின்றது குரு நடுவிலே சென்ற அந்த ஆற்றலானது உங்களுக்கு சக்தி மூலமாக அது இறைவனை தியானித்து சக்தியை தியானித்து அதன் மூலமாக நன்மையை பெறுதல். இதுதான் சொல்றது வேள்வியில் அவி உண்ணல். வேள்வியில் நம்ம முந்தி பார்த்த நாங்கள் அந்த மேலுக்கு எழுப்பியிருக்கிறோம். என்ன அதை எழுப்பி இருக்கிற போது அதே அனலை எழுப்புறது. சரியோ, திரும்ப என்ன செய்யறோம்? வேள்வியில் பசுதடிதல். புது நடுவிலே அந்த சக்தியை கொண்டு வரும்போது இந்த உயிருடைய ஆற்றல் இல்லாமல் போகும். அப்ப அந்த ஆற்றல் இல்லாமல் இருந்த சக்தி எங்களுக்கு உதவி செய்யுமா இருந்தால் அதை வேள்வியில அவி உண்ணல் என்று சொல்லுவோம். வேள்வியில அவிபாவம் சொல்லுவோம் தானே. அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க, திருவஞ்சலத்தை முறைப்படி உச்சரிக்க வேண்டும். விதிப்படி என்றால் குருவானவர் அடைந்து அவருடைய உபதேசத்தை பெற்று அவர் உபதேசித்த வழியிலே நாங்கள் அந்த திருவஞ்சலத்தை உச்சரிக்க பழக வேண்டும். இது மல நீக்கத்தை நீக்குவதற்குரிய ஒரு உபாயம் சொல்லுவாரு. சரியோ, அடுத்து பாருங்க. ஆதி மலமிரண்டும் ஆதியா யோதினால் சேதியா மும்மலமும் தீர்வாகா போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்சலத்துமே. உண்மை விளக்கத்துல 44வது பாட பார்த்தால் விதிப்படி ஓதும். சரியா, உண்மை விளக்கத்தை சொல்றார். இதுல சொல்றார், இதுல நிகண்டவர் விஞ்ஞான போது சொல்றார். அதனுடைய அருணந்தி சிவம் இங்கே சொல்றார் விதிப்படி ஓட வேண்டும். உரிய படி ஓடுகின்ற 5 எழுத்து முறையில நம என்பது 2 மலங்களை முதலில் வைத்து ஓடுறது. சரியாதான் ஆதி மலம் 2ம் நமன்றத வச்சிட்டு ஓதுறது. அது நம சிவாய. சரி, இதால என்ன நடக்கும்? மலங்கள் நீங்காது. நம சிவாய என்று ஓதினால் மலங்கள் நீங்காது. பிறப்பு இறப்பு போகாது. சரியோ, இப்ப ஞானம் வரும் வந்து மதிப்பதும் இல்லாது. அப்ப இதால எந்தும் வராது. நமசிவாய என்று ஓதினால் உலகில் நன்மை வறுமை ஒழிய சரியா மரங்கள் போகாது, பிறப்பிறப்பு போகாது, ஞானம் வராது. ஆனால் உலக இன்பத்துல நம்ம சந்தோஷமா வாழலாம். சரியோ, உலக இன்பங்கள்ல வாழலாம். மாறி ஓதும் 5 எழுத்து என்பது இந்த சரியோ இந்த சூக்குமத்திலிருந்து தூலத்துக்கு மாறுறது அல்லது தூலத்திலிருந்து சூக்குமத்துக்கு மாறுறது. நம சிவாயிலிருந்து சிவாய நமக்கு போறது அல்லது சிவாய நம இருந்து நம சிவாயத்துக்கு போறது. இது மாறி வாருது. என்ன சரியோ, அதை பார்ப்போம். அஞ்சலத்தை சூலத்திலிருந்து சூக்குமத்துக்கு மாறி ஓதினால் ஆன்ம போதத்தால் மதித்திற்கு அரிய இன்பத்தை அடையலாம். சரியோ, அப்ப உங்களுக்கு தூல பஞ்சாட்சரம் நீங்க பார்த்தீங்க நம சிவாய. சூக்கும் பஞ்சாட்சரம் சிவாய நம சிவய நம. மற்றது காரண பஞ்சாட்சரம் சிவய வசி. சிவய வசி எழுதி கொள்ளுங்க. இதுல என்ன நடக்குன்னு கேட்டால் இந்த யானா வந்து சரியோ 2 வானாக்கு இடையிலையும் சீனா 2 முன்னுக்கு இருக்கிறதா சொல்றது. இது தலை மாணிக்கம் சொல்வார். இந்த காரண பஞ்சாட்சம் சிவய வசி என்பதை இருதலை மாணிக்கம். சரியோ, அப்ப வானா 2 பக்கமும் இருக்குது, சீனா 2 பக்கமும் இருக்குது. இருதலை மாணிக்கம். மகா காரண பஞ்சாட்சரம் வந்து வசிவ வானாவும் சரியோ 2 பக்கமும் வானா இருக்கு, நடுவில் சீனா இருக்கும். மனு என்பது சீனா நாயொட்டு மந்திரம் சொன்னான். சரியோ, அப்படி இருக்குது. மற்றது மதி அறுக்கன் அணை அரவம் போல தோன்றும் ஆன்மாவில் அரண். கிரகண காலத்தில் சந்திர சூரியரை அணைந்து சரியோ அணைந்து சேர்ந்து நிற்கும் இராகு கேதுக்களைப் போல இறைவனும் ஆன்மாவிடத்தே விளங்கி தோன்றுவான்.
அதாவது சூரிய சந்திர கலைகளாகிய இடகலை பிங்களை பாம்புகளை மறைத்து என்று சொல்லப்படுகிற அந்த இடகலை பிங்கலைகளை அந்த சுழுமுனை வடிவாக வந்து பாம்பு ரூபமாக வந்து குண்டலி சக்தியா தோன்றுறது. இது பரிசுவப்பேருடையாக விளங்கும். அப்ப அது மறைக்கிறது போல இங்கே குண்டலி சக்தியானது மேலே வந்து இந்த ஆணவர்களை மறைத்து உயிருக்கு நல்லதை காட்டும். அந்த பாம்பு சொல்லும்போது இங்கே குண்டலி சக்தியை குறிக்குது, அங்கே சாகுகேதை குறிக்குது. சாகுகேது சூரிய சந்திரனை மறைப்பது போல இங்கே குண்டலி சக்தியானது இந்த ஆணவ இருளை மறைக்குது. ஒரு நிப்பாட்டு வந்தாங்க, தொடர்வோம். அடுத்தது சந்தியாவந்தன மந்திரோபாவன கிரியைகள் வந்து 22 கிரியை இருக்கு. அந்த 22ஐயும் பார்ப்போம். சரியோ, சந்தியாவந்தனம் என்றா என்னன்னு பார்த்தாங்க. சந்தியாவந்தனம் என்பது இந்த சந்திக்கிற இடம். அதிகாலை, காலையும் இல்லை மாலையும் இல்லா நேரம். மத்தியானமும் இல்லை பின்னரும் இல்லா நேரம். சாயங்காலம், அது சூரியன் மறைகிற நேரம். சரியா, அல்லது சூரியனும் சந்திரன் வருகிற நேரம். சரி, அது ஒரு சந்திப்பு. மற்றது நள்ளிரவு, பத்த யாமம், அது பகலும் இந்த இது அந்த 12 மணிக்கு முந்தின பிந்த நேரம். அப்போ அந்த 4 நேரங்கள் சந்தியாவந்தனத்துக்குரிய நேரங்களாக சொல்லப்படுகின்றன. அதை பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். இதுல 22 விஷயங்கள் இருக்கின்றது. இந்த 22ஐயும் அடுத்த முறைக்கு பார்ப்போம். நாங்கள் இதை நிறைவு செய்வோம். பொழிப்பு வராதுமா, இந்த முடியலை, இது விஷயம் முடியலை. இது சரி சரி, இந்த மந்திரம் முடியலம்மா, இது அடுத்த முறைக்கு தான் போகும். அது சரியா, 22 விஷயத்தையும் பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தி, சரியா, உங்களுக்கு தெரியும். தர்ப்பணமண்டா என்ன, தேனுமுத்திரண்டா என்ன, திக்கு பந்திரமண்டா என்ன,